பெரும்பாலான சகோதரர்கள் ஜும்மாவுக்கு முன்னாடியே வந்துடுறீங்க. சில சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், சில பேர் தொழாம உட்கார்ந்துட்டீங்க. தொழாம உட்கார்றதுனால என்ன நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த 2 ரக்காயத்து தொழாம தயவு செய்து உட்காராதீங்க. ஜும்மாவுடைய நாள்ல 2 ரக்காயத்து தொழாம உட்காராதீங்க. ஏன் தெரியுமா? அதனுடைய நன்மைகள், நிறைய நன்மைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி அப்படியே உள்ள வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஜும்மா பயான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சஹாபி பாக்குறாங்க, பள்ளிவாசலுக்குள்ள, பள்ளிவாசல் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அவருக்கு தொழ கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா சஹாபாக்கள் அப்படி வாழ்த்து எடுக்கல ரசூலுல்லாஹ். அவர் என்ன பண்றாரு, உள்ள வந்து பாக்குறாரு, ஒரு ஓரமா இடம் கிடக்கு. ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யறாங்கல்ல, நம்ம அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வோங்கிற அடிப்படையில நேர உள்ள வர்றாரு. அந்த 2 ரக்காயத்து தொழுகைக்குரிய அந்த இடம் கிடக்கு, ஒரு ஆள் உட்கார்ந்த மாதிரி இடம் கிடக்கு முன்சப்ல, அதுல உட்கார்ந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜும்மாவுடைய பயானை நிப்பாட்டிட்டாங்க. உரை நிகழ்த்தி கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் ஜும்மா பயானை நிப்பாட்டி அப்படியே அந்த சஹாபியை பார்த்தாங்க. தொழுதீங்களான்னு கேட்காங்க. லா அதிரி யா ரசூலுல்லாஹ், நான் தொழாம தான் உட்கார்ந்தேன். கும் ஃபஸல் ரக்காயத்தை நீ எந்திங்க, எந்திரிச்சு 2 ரக்காயத் தொழுங்க. யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்திரிச்சு 2 ரக்காயத்தை நீங்க தொழுங்கங்கறாங்க. உடனடியாக அந்த சஹாபி எழுகிறார், 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அமர்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த 2 ரக்காயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தான் பேசிக்கொண்டிருந்த உரையை நிறுத்திவிட்டு அந்த சஹாபியை பார்த்து, ஏன்பா தொழுதியா? தொழல யார சொல்லா? 2 ரக்காயத்து தொழாம